ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைக்கு தேவ சயன ஏகாதசி, சயன ஏகாதசி அல்லது தேவ சயன ஏகாதசி அல்லது பத்ம ஏகாதசி. ஏகாதசி 3 நாமம் உண்டு. சயனம் அப்படின்னா தூங்குறது, உறங்க செல்வது, தூங்க போறது. தேவ சயன ஏகாதசினா தேவர்கள்லாம் தூங்குற காலம். அதாவது எப்படின்னா நமக்கு 6 மாசம் தேவர்களுக்கு ஒரு நாள், அடுத்த 6 மாசம் தேவர்களுக்கு நமக்கு 6 மாசம் தேவர்களுக்கு ஒரு பகல், அடுத்த 6 மாசம் தேவர்களுக்கு ஒரு இரவு. அதாவது நம்முடைய மனித வாழ்க்கை கணக்குப்படி இந்த பூலோகத்துல எனக்கு 6 மாசம் ஆகுது இல்லையா, அது தேவர்களுக்கு ஒரு பகல், அதுக்கு பேர் உத்தராயண காலம். அதுக்கப்புறம் எனக்கு 6 மாசம் எடுத்துக்கிறேன் இல்லையா, அது தேவர்களுக்கு ஒரு இரவு, அது தட்சிணாயன காலம். இப்படி எனக்கு ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள், நம்முடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்ப இது தேவர்கள் சயனிக்கக்கூடிய காலம். அதாவது நம்ம 6 மாசம் இப்ப கண்டினியூ பண்றோம் இல்லையா, அது தேவர்கள் சயனம் உறங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. அதனால தேவ சயன ஏகாதசி அல்லது சயன ஏகாதசி. இன்னொன்று பத்ம ஏகாதசி. சரி, அப்போ இந்த ஏகாதசி மகாத்மியம், ஏகாதசி தினத்தன்று பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது, உபவாசம் இருப்பது, பாகவதம் கேட்கறது, படிக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றம் தரக்கூடியது. கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பக்தியில, ஆன்மீகத்துல அடுத்த நிலைக்கு முன்னேறுவது. அதனால யாருன்னா இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம பாகவத்துல படிச்ச ஸ்லோகம் முதல் ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயம், தெய்வீகம் தெய்வீக தொண்டும், பக்தி தொண்டுடைய சிறப்பு. இந்த அத்தியாயம் முழுவதுமே பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் முழுவதுமே பக்தி தொண்டுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்கு. கிருஷ்ண பக்தி எவ்வளவு பக்தி சேவை, எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு உயர்ந்தது. அதுல இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். தர்மஸ்வனிஷிதா பும்சா ரிஷக்ஷேன கதாசய நோத்பாதையை எதிரதி ஸ்ரமையை வகி கேவலம். ஒருவர் சொந்த நிலைமைக்கு ஏற்றவாறு செய்யும் தொழில் கடமைகள் பரமபுருஷர் பகவானை பற்றி செய்திகளும் கவர்ச்சியை தூண்டவில்லை என்றால் அவை அனைத்தும் பயனற்ற உழைப்பே ஆகும். நம்ம எந்த ஒரு செயல் பண்ணாலும் அந்த செயலானது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கால விரயம் தான். அப்ப இன்னைக்கு எவ்வளவு பேர் தங்களுடைய செயலை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாருமே கால விரயம் தான், டைம் வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கிடைத்தற்கு அரிதான மனித வாழ்க்கைய விரைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அத்தியாயத்துல நிறைய முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இந்த அத்தியாயம் முழுவதுமே முக்கியமான ஸ்லோகங்கள் தான். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இந்த அத்தியாயம் முழுவதுமே மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு சொல்லுங்க. காமேஷ்ய நா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவே யாவதா ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா நான் தொயச்சேச கர்ம. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக இல்ல. அந்த புலனின்போ எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. ஆடு மாடு கோழி, இந்த மாதிரி மாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், கோழி பாருங்க எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், பன்றியும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது சாப்பிடுது, அப்புறம் தூங்குது, அப்புறம் இனப்பெருக்கம் பண்ணுது, தற்காத்துக் கொள்ளுது. 4 விஷயம் இருக்கு இல்லையா? உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்யறது, தற்காத்துக் கொள்றது. அது மிருகத்தோட வாழ்க்கையில கூட இருக்கு. அதுக்கு மட்டும் முயற்சி பண்றதுதான் சுயநலம்.
இங்க பிரபுபாதம் வந்து சுயநலத்துக்கு அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒருத்தருக்கு சுயநலம் எப்படி எல்லாம் இருக்கு, ஒருத்தருக்கு எந்த மாதிரி சுயநலம் இருக்கு. சாப்பிடுறத மட்டுமே, சாப்பிடுறதும் புலன்பம் மட்டுமே சுயநலமா, அது மட்டுமே நலமா நன்மை நினைச்சிட்டு இருக்குது விலங்கோட வாழ்க்கை. அதுக்கு மட்டுமே அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே நினைக்கிறது விலங்கினுடைய வாழ்க்கை. சாப்பிடுறது தூங்குறது இதுக்காக, அது சுயநலம். அதுக்காக மட்டும் முயற்சி பண்ண, அது விலங்கு கூட பண்ணுது. நீங்க பாருங்க, இங்க பசுமாடு இருக்கு, அதுக்கும் சுயநலம் இருக்கு. அதுக்கு நீங்க தீவனம் வச்சீங்கன்னா இன்னொரு பக்கத்துல விடாது, போய் முட்டும். சொந்த பிள்ளையை கூட பக்கத்துல விடாது. ஏன்னா அதுக்கு சுயநலம், ஏன் வயிற்று ரப்பணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன சுயநலம், ஏன் வயிற்று ரப்பணும். அப்புறம் அந்த சுயநலம் எப்ப விரிவடையும்னா, அது வயிறு ரொம்பினதுக்கு அப்புறம் இன்னொரு பசுமாடு வரும்போது அது கண்டுபிடி சாப்பிட விடும், இன்னொரு பசுமாடு அதை முட்டும். ஏன்னா இப்ப என் வயிறு நொம்பிடுச்சு, என் பிள்ளையோட வயிறு நம்பணும். அப்ப சுயநலம் விரிவடைஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் சுயநலம் வந்து என் வயிற்றை நறுக்கணும், அப்புறம் என் பிள்ளையோட வயிற்றை நறுக்கணும், அப்புறம் சரி மத்தவங்க எல்லாம் கூட சாப்பிட்டுட்டோம். இப்படி இது வந்து இந்த சுயநலம் விலங்குகளோட வாழ்க்கையில இருக்கு. பிரபுபாத் வந்து சுயநலத்துக்கு நிறைய டெபினேஷன் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சுயநலம் எங்க தொடங்குதுன்னா, இந்த உடல் சார்ந்து, என் உடல், நான், எனது, என்னுடையது, நான் என்னை திருப்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல சுயநலம் தொடங்குது. செல்ஃபிஷ்னஸ், செல்ஃபிஷ் மென்டாலிட்டி. செல்ஃபிஷ், நீங்க ரொம்ப செல்ஃபிஷா இருக்கீங்கன்னு சொல்லுவோம். நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க, எல்லாம் அவனே வச்சுக்கணும்னு நினைக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சுயநலம் எங்க தொடங்குது, அவனுக்குள்ளேயே தொடங்குது. அது புலன்பத்துக்காக மட்டும் இருக்கு, அது சொந்த உடலை மையமா வச்சிருக்கு, அது தாழ்ந்த மிருகத்து கூட இருக்குன்னு சொல்றாரு. அடுத்தது மனுஷங்கிட்ட இன்னும் சுயநலம் எப்படி விரிவடையுதுன்னு சொல்றாரு. குடும்பம், சமூகம், பொதுஜனம், தேசம், மக்கள், உலகம். முதல்ல நான் அனுபவிக்கணும், அப்புறம் என் பிள்ளைங்க அனுபவிக்கணும், அப்புறம் என் குடும்பத்தார் அனுபவிக்கணும், என் இன மக்கள் அனுபவிக்கணும், என் தேசம் அனுபவிக்கணும், என் நாடு, என் மதம், என் இனம், என் மொழி அப்படின்னு சுயநலம் அப்படி விரிவடையுது. சுயநலம் என்ன ஆகுது, அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடையுது. அதுக்கப்புறம் இது வந்து பௌதிகவாதிங்க. இந்த பௌதிகவாதின்னு என்னது, பௌதிகத்துக்காக மட்டுமே திட்டம் போடுறவங்க. பௌதிகவாதினா பௌதிக விஷயங்களுக்காக மட்டுமே திட்டம் போடுறவங்க. எப்படி நல்லா சௌரியமா சாப்பிடலாம், எங்க போய் சாப்பிடலாம், அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடலாமா, இங்க சாப்பிடலாமா, இதுக்காக பிளான் போடுறவங்க. எங்க அனுபவிக்கலாம், எங்க போய் அனுபவிக்கலாம். சோ பௌதிகமா எப்பவுமே. பௌதிகவாதினா இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லயே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடல் அனுபவிக்கிறதுக்கு, இந்த உடலை எடுத்துட்டு இருக்கேன்னா இந்த உடலை அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், இந்த புலனின்பம் அனுபவிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க தான் பௌதிகவாதி. புலனின்பம் அனுபவிக்கிறதுக்கு திட்டம் போட்டே இருக்கிறவங்க பௌதிகவாதிங்க. விஞ்ஞானிகள் கூட ஒரு வகையில் பௌதிகவாதி தான். ஏன்னா எங்காவது கிரகத்துல போய் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கேயாவது கிரகத்தை கண்டுபிடிச்சு அங்கேயும் போய் அனுபவிக்கலாமா, இங்க அனுபவிக்கிறோம், இங்க பற்றாக்குறை வருது, ஏன்னா ஜனத்தொகை பெருகிட்டே இருக்கு, இங்க வந்து போக்குவரத்து நெரிசல் ஆகுது, பற்றாக்குறை வருது, இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் இருக்கலாமா, அங்க போய் அனுபவிக்கலாமா, இப்படி அனுபவிக்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் பௌதிகவாதிங்க. அடுத்தது இன்னொரு சுயநலவாதி எப்படி இருக்காங்கன்னா, வேறு ரகம். இது ஒரு ரகமான சுயநலவாதிகள் உடலை மட்டும் நினைக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் அவங்களும் பௌதிகவாதி தான். அந்த வாழ்க்கை விலங்குகளுக்கு கூட இருக்கு. அந்த சுயநலம் இன்னொரு அதிகமாகும் போது ரெண்டாவது அவன் பௌதிகவாதி எக்ஸ்பேண்ட் ஆயிடுறாரு. அவர் குடும்பத்தை பற்றி, நாட்டை பத்தி, மதத்தை பத்தி யோசிக்கிறாரு. ரைட், அந்த பௌதிகவாதி. அடுத்தது ஆன்மீகவாதிங்கிற பேர்ல சுயநலமா இருக்கிறவங்க. யாரெல்லாம் ஆன்மீகவாதிங்கிற பேர்ல சுயநலமா இருக்கிறவங்க, பல்வேறு தத்துவம் பேசுறவங்க, பொய்யான மத பிரச்சாரம் செய்யறவங்க, இதெல்லாம் ஒரு கடமையா உத்தியோகமா வச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சாரகர்கள் இருக்காங்க, மத போதகர்கள், எல்லா மார்க்கத்திலையும். அது கிறிஸ்துவ மார்க்கமோ, இஸ்லாம் மார்க்கமோ, இந்து சமயமோ, எல்லா மார்க்கத்திலையும் மத போதகர்கள் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த மத போத பிரச்சாரம் பண்றது ஒரு கடமையா, ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு சுயநலம் இருக்கு. அந்த சுயநலம் என்னது, நான் வந்து இவங்களுக்கு எதையாவது சொல்லி கொடுத்துட்டு அதுல இருந்து எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், எனக்கு செல்வம் கிடைக்கணும். இன்னைக்கு எல்லாத்திலையும் பாருங்க, எல்லா மத போதகர்களும் பணக்காரங்களா, கோடீஸ்வரனா இருக்காங்க. இந்து மதத்தில் இருக்கிற சாமியார்கள் பெரும் பணக்காரர்களா இருக்காங்க. ஒரு சாமியார் ஒரு நாடை வாங்கிட்டு எங்க போயிட்டு, அந்த நாடு எங்க இருக்குன்னு அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்.
அப்படி எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்துவ சாமியார் சொல்றாங்க, எனக்கு கர்த்தர் கனவுல வந்து கார் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு கனடால வீடு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. கர்த்தர் வந்து உனக்கு பிடிச்ச கார் வாங்கிக்கோன்னு சொன்னாரு, அப்புறம் கனவுல வந்து உனக்கு வீடு கனடால வீடு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு. இன்னொரு சாமியார் வந்து வெளிநாட்டுல ஒரு எங்கேயோ போய் ஒரு நாடே ஒரு தீவையே உருவாக்கிட்டாரு. இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இவங்களுடைய தொழில் என்னது? சுயநலம். அதுக்காக பொய் பிரச்சாரம், பொய்யான மத பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க, சுயநலம் கொண்டவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க? புரோபா சொல்றாரு, இதுவும் உடல் மற்றும் மனதுக்கு உட்பட்ட அதே சுயநலம் நோக்கம். இங்கேயும் அந்த சுயநலம் இருக்கு, சுவார்த்த கதி. ஆனா பிரகலாத் என்ன சொல்றாரு? நதே விது சுவார்த்த கதிக்கு விஷ்ணு. எப்ப நம்ம சுயநலம் விஷ்ணு விட்டு திரும்புதோ நமக்கு உண்மையான சுயநலம் இருக்கு. நம்மளுடைய உண்மையான சுயநலம் என்னன்னா, ஆன்மாவுடைய உண்மையான சுயநலம் என்னன்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான், கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுதான். என்னுடைய உண்மையான சுயநலம் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. பொய்யான சுயநலம் என்னை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது, அதான் பொய் அகங்காரம். பொய்யான சுயநலம் என்னது? என்னை திருப்திப்படுத்திக்கணும், நான் திருப்தி அடையணும், அப்புறம் என்னை சார்ந்தவங்க திருப்தி அடையணும். இது ஒருபோதும் இந்த உடல் சார்ந்த திருப்தி, உடல் சார்ந்த சுயநலத்தினால வந்து திருப்தியே அடைய முடியாது. அது வந்து எரிகிற நெருப்புல எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. உடம்பு விஷயங்கள்ல திருப்தி கிடைக்குமா, உடல் சார்ந்த விஷயங்கள்ல திருப்தி அடைய முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டே இருந்தா அது எரிகிற நெருப்புல எண்ணெய் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி தான். அது திருப்தி அடையவே செய்யாது. அது கேட்டுக்கிட்டே இருக்கும், மேலும் மேலும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ உடலையும் மனதையும் விட மேலே இருப்பது ஆன்மீக ஆத்மாவாகும். உடலிலிருந்து ஆத்மா பிரிந்து விட்டால் உடலையும் மனதையும் சார்ந்த சுயநலங்கள் அனைத்தும் நின்று விடுகின்றன. ஆனால் புத்தியில் தாழ்ந்தவர்கள் ஆன்மீக ஆத்மாவின் தேவைகளை அறியாதவர்களா உள்ளனர். சோ ஆத்மாவுக்கு எப்ப திருப்தி அடையுன்னு பார்க்கணும். இதுதான் முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல படிச்சோம். இது வந்து 8வது ஸ்லோகம். 6ஆம் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு ஆத்மாவோட திருப்தி. ஆத்மா எப்ப திருப்தி கிடைக்கும்? சவே பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி அதோக்ஷதே அகேதுகி அப்ரதிகதா ஏ ஆத்மா சுப்ரஷீததி. முழு திருப்தி ஆத்மாவுக்கு எப்ப முழு திருப்தி வரும்? ஒரு ஜீவாத்மா எப்போ கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன், ஒரு ஜீவாத்மா எப்போ முழு திருப்தி அடைகிறாருன்னா தூய பக்தி தொண்டு பண்ணும்போதுதான். கிருஷ்ணருக்கு சேவை, தூய பக்தி தொண்டு, சும்மா பக்தி இல்ல, தூய பக்தி தொண்டு. அதுதான் பரவ தர்மம், மிக உயர்ந்த தர்மம். நிறைய தர்மம் எல்லாம் இருக்கு. தர்மம்னா என்னது? முதல்ல தர்மம்னா இன்னைக்கு என்ன? அம்மா தாமி தாயே தர்மம் போடுங்கம்மா, அதுதான் தர்மம். தர்மம்னா என்னது? இங்க ப்ரோப்பா என்ன சொன்னார்? தர்மம்ங்கிறதுக்கு ஒருத்தருடைய சொந்த கடமை, ஆக்குபேஷனல் டியூட்டின்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஆக்குபேஷனல் டியூட்டினா நம்முடைய உண்மையான செயல். இதுல இங்க உத்தியோக கடமை அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. சோ தர்மாவுக்கு வந்து தர்மா அப்படிங்கிறதுக்கு டிக்ஷனரியில ப்ரோப்பா என்ன சொல்ற ஒரு கிளாஸ்ல, தர்மாங்கிறதுக்கு டிக்ஷனரி ரிலிஜியன் டிரான்ஸ்லேட் பண்ணி, ரிலிஜியன் கிடையாது. தர்மாங்கிறது ரிலிஜியன் இல்ல. ரிலிஜியன்னா மதம், அது தர்மம் அல்ல. மதம்ங்கிறது ஒருத்தருடைய நம்பிக்கை. ப்ரோப்பா என்ன சொல்றாரு, ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட மதத்து மேல நம்பிக்கை வைக்கலாம், அப்புறம் அந்த நம்பிக்கை இலக்கலாம் இன்னொரு மதத்துக்கு போகலாம், அப்புறம் அந்த மதத்து மேல நம்பிக்கை இலக்கலாம் இன்னொரு மதத்துக்கு போகலாம். இந்த மதத்தின் மேல ஒரு மார்க்கத்தின் மேல நம்பிக்கை வைக்கலாம், அவங்க மாத்திக்கலாம். ஆனா தர்மம் என்றால் மாற்ற முடியாது. அது ஒருத்தருடைய ஆக்குபேஷனல் டியூட்டி, ஒருத்தருடைய சுய உத்தியோக, என்ன சொல்றது தமிழ்ல, ஒருத்தருடைய சுயமான அவருடைய சொந்த வேலைன்னு ஒருத்தருடைய உண்மையான வேலை. அப்ப ஜீவனுடைய சொந்தமான சுய வேலை என்னன்னா கிருஷ்ணருக்கு சேவை, சுய வேலை வாய்ப்பு. சுய வேலை வாய்ப்பு என்னது? கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான். சபை பும்சா பரோ, அதான் உயர்ந்த தர்மம். அந்த பரோ தர்மத்துக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி நிறைய தர்மங்கள்ல இருக்கு, உப தர்மங்கள்ல இருக்கு. சோ ஒண்ணு பரோ தர்மம், பரம்னா உயர்ந்தது, பரோ தர்மம். அந்த பரோ தர்மத்துக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய தர்மங்கள்ல இருக்கு. சோ தர்மம்னா ஒருத்தரால மாற்றிக்க முடியாது, அது இயல்பானது. இயல்பா தர்மம்னா நான் இயல்பா கிருஷ்ணருக்கு சேவை பண்றேன், அதுதான் என்னுடைய ஒரிஜினல் தர்மம். என்னுடைய உண்மையான தர்மம்னா சனாதன தர்மம், அதுதான் நம்முடைய உண்மையான தர்மம். சனாதனம்னா நித்தியமானது, மாற்றம் இல்லாதது, அழிவு இல்லாதது. சனாதனம்ங்கிற வார்த்தை
மாற்றம் இல்லாதது, நித்தியமானது, அழிவில்லாதது. அப்ப எதெல்லாம் சனாதனா? பகவான் சனாதனா, அழிவில்லாதவர், நித்தியமானவர், மாற்றம் இல்லாதவர். ஜீவாத்மாவை நாம நித்தியமானவங்க, அழிவில்லாதவங்க, மாற்றம் இல்லாதவங்க, சனாதனா. பகவானுடைய ஆன்மீக லோகம் நித்தியமானது, அழிவில்லாதது, மாற்றம் இல்லாதது, சனாதனா. சோ கிருஷ்ணா சனாதனா, we are also சனாதனா. then கிருஷ்ணாவுடைய spiritual planet also சனாதனா. கிருஷ்ணா நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவங்க, கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது. அப்புறம் பகவானுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் சனாதன தர்மா. அந்த உறவு நித்தியமானது. ஆண்டான் அடிமை உறவு, ஆண்டான் அடிமை உறவு. சோ கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். கிருஷ்ணனுடைய உலகம் ஆன்மீகமானது, நானும் ஆன்மீகமானவன். கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். எனக்கும் கிருஷ்ணருக்குள்ள உறவு நித்தியமானது, ஆன்மீகமானது. அதுதான் பக்தி தொண்டு சனாதனம். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோபிததாதி காமம். கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவர். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவர். அதுல அவர் ஒருவர் நம்ம எல்லாரையும் பராமரிக்கிறார். இதை சொல்றதா சனாதன தர்மம். அதுதான் பர்வ தர்மம். இதை நம்ம மறந்து போகும்போது, இந்த சனாதன தர்மத்திலிருந்து இந்த பர்வ தர்மத்திலிருந்து நம்ம மறந்து போகும்போது, நம்ம விலகி போகும்போது, இதை திரும்பியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதா கிருஷ்ணர் வரதா சொல்றாரு. எங்க சொல்றாரு? எப்பெல்லாம் இந்த தர்மத்தை நம்ம மறந்து போயிடுறோமோ, எப்பெல்லாம் இந்த தர்மத்துக்கு விலகி போறோமோ, அதை திரும்பியும் புனஸ்தாபனம் பண்றதுக்காக பகவான் வரதா சொல்றாரு. இல்ல, யதா யதாகி, யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர். தர்மஸ்ய கிளானிர் அப்படின்னா தர்மத்திலிருந்து விலகி போறது. எப்பெல்லாம் மக்கள் பக்தி தொண்டு விலகி போறாங்களோ, யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மாம் சுஜாமியகம். நான் உள்ளவாறு தோன்றுவேன். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகி போறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் தங்க உத்தியோக கடமையிலிருந்து விலகி போறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் பக்தி தொண்டு விலகி போறாங்களோ, அப்போ அது திரும்பியும் ஸ்தாபனம் பண்றதுக்காக பகவான் அவதரிக்கிறார். ரைட்? அப்போ பரோ தர்மம், உன்னதமான தர்மம், பகவானுக்கு சேவை பண்றது. அது அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான், அது அந்த உறவை வளர்த்துக்கிறதுக்கு தான், அதோடு கனெக்ட் பண்றதுக்காக மற்ற தர்மங்கள்லாம். என்னது மற்ற தர்மங்கள்லாம்? மற்ற என்னென்ன தர்மம் எல்லாம் இருக்கு? இப்ப தர்மம்ங்கிறது இவங்க சொன்ன மாதிரி தர்மம் து சாட்சாத் பகவத் பண்ணி. தர்மங்கிறது பகவான் இருந்த, பகவான் என்ன சொல்ற அதுதான் தர்மம். தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குஹாயாம். தர்மத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். என்ன தர்மங்கிற ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப தர்மம்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. சோ தர்மத்தின் கொள்கைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். எப்படி புரிஞ்சுக்கிறது? மகாஜனோ ஏனகத சபந்தாகா. மகாஜனங்களை ஃபாலோ பண்ணாதான் புரிஞ்சுக்க முடியும். மகாஜனங்களை பின்பற்றினாதான் புரிஞ்சுக்க முடியும். மகாஜனங்களுடைய போதனைகளை கேட்டாதான் புரிஞ்சுக்க முடியும். படிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தர்மம் ரொம்ப ரொம்ப சூக்ஷமானது. அப்போ என்னென்ன தர்மங்கள், என்னென்ன உப தர்மங்கள்ல இருக்கு? அப்புறம் பரவ தர்மம். பரவ தர்மம் என்னது? இப்ப பேசணும். பக்தி தொண்டு செய்யறதுதான் பரவ தர்மம். மற்ற அந்த பரவ தர்மத்தை நோக்கி, அந்த பரவ தர்மத்தை அடைவதற்காக உள்ள சில உப தர்மங்கள்லாம் இருக்கு. அதுல என்னது? பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரபஸ்தன், சன்னியாசி, பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா. இது வர்ண ஆசிரமா. வர்ண ஆசிரமா 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். இந்த வர்ணாசிரம தர்மம் எதுக்காக? இதே ஸ்லோகத்தோடு கனெக்ட் ஆகும். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லிருக்கு? தர்மஸ்ருனிஷ்டிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதையே எதிரெதி ஸ்ரம ஏவிகி கேவலம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தர் பிராமண குடும்பத்துல பிறந்திருக்காரு, ஆனா கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணல. அப்போ ஒரு நேரம் கால விரையும் தான். ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்திருக்காரு, பிராமண தர்மத்தை பின்பற்றணும். அந்த பிராமண தர்மத்தை எதுக்காக பின்பற்றுறது? விஷ்ணு அடையிறதுக்காக. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. பாருங்க, இந்த ஸ்லோகமும் அந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் பாகவதம். இந்த பாகவதத்துல ஒரு ஸ்லோகமும் பத்மபுராணத்துல ஒரு ஸ்லோகம் மேட்ச் ஆகும். எப்படி? இங்க பாகவதம் என்ன சொல்லுது? தர்மஸ்ரனிஷ்டா பும்ச விசக்ஷேன கதாசுயா நோத்பாதையத்தினதையும் சமயவி கேவலம். ஒருத்தர் செய்யக்கூடிய தர்மம் விஷ்ணுவை திருப்திக்காக இல்லைன்னா அது கால விரியம். பத்மபுராணம் என்ன சொல்லுது? வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்புமா விஷ்ணு ஆராதனை பண்ண தோஷ காரணம். வர்ணாசிரம தர்மத்தோட நோக்கமே விஷ்ணுவை திருப்தி பண்றதுதான். அப்ப மேட்சிங் ஆயிடுச்சா? பாகவதம் என்ன சொல்லுது? நீ பண்ற தர்மம் விஷ்ணுவை திருப்தி படுத்தலைன்னா அது கால விரியம். பத்மபுராணம் என்ன சொல்லுது? நீ பண்ற தர்மம் விஷ்ணுவை திருப்தி படுத்துறதுக்காக தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தர் பிராமணரா இருக்காருன்னா அவர் விஷ்ணு திருப்தி படுத்தணும், அவருடைய உத்தியோக கடமை மூலமா. இப்போ ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்திருந்தாருன்னா அந்த பிராமணனுக்கு உண்டான தொழிலை செய்யறது மூலமா
அந்த பிராமணனுக்கு உண்டான குணத்தின் மூலமா யாரை திருப்திப்படுத்தணும்? விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும். அது மாதிரி சத்திரியா, அதே மாதிரி வைசியா, அதே மாதிரி சூத்ரா. இப்போ இது இப்போ இந்த காலத்துல இந்த ஜாதி அடிப்படையில் பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, இதை பற்றிய அறிவு இல்லாதவங்க, இந்த சனாதன தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை சரியா புரிஞ்சிக்காதவங்க இது பிறப்பின் அடிப்படையில் நினைக்கிறாங்க. அவர் பிராமண குலத்தில் பிறந்த பிராமணரே, நான் சூதுறேன், அவன் கீழ் ஜாதி, அவன் உயர்ந்த ஜாதி. இது நம்முடைய தவறான பார்வை, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது நீங்க சமுதாயத்துல தவிர்க்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு தொழில் இருக்கு, குணம் இருக்கு. அந்த குணத்தின் அடிப்படையிலும் அந்த தொழிலின் அடிப்படையிலும் அறியப்படுறாங்க. சோ பிராமணனா அந்த குணம், சாத்விகமான குணத்துல தான் பிராமணன், தீவிர குணத்துல தான் சத்திரியன், தீவிர குணமும் அறியாமை குணமும் கலந்திருந்தா வைசியன், அறியாமை குணம் மட்டுமே இருந்தா சூத்திரன். ரைட்? சோ பிராமணனா சாத்விகமான குணம், சத்ய சமோ தப சௌச்சம் சாந்தி ஆர்ஜவமே வச்ச ஞான விஞ்ஞானம் ஆஸ்திக்கம் பிரம்ம கர்ம சபாவச்ச. வாய்மை, தூய்மை, தவம், கருணை, எளிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த குணங்களால பிராமணர் அறியப்படுறார். இந்த குணம் இருந்தாதான் பிராமணன். அஸ்வத்தாமன் பிராமணனா இல்லையா? துரோணாச்சாரியர் பிராமணரா இல்லையா? துரோணாச்சாரிய பிராமணரா இல்லையா? துரோணாச்சாரிய பிராமணர். துரோணாச்சாரிய பையன் அஸ்வத்தாமன் பிராமணரா இல்லையா? இல்ல. ஏன்னா எஸ், பிராமணனுக்கு துரோணாச்சாரியருக்கு பையனா வந்தார் அஸ்வத்தாமன். ஆனா பிராமணனுக்கு டியூட்டி அவர் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு? ரொம்ப மோசமா நடந்துகிட்டாரு. அவர் துஜ பந்து, பிராமண குலத்துல பிறந்தும் பிராமணன் இல்லாதவன், பிராமணனின் நண்பன், அவ்வளவுதான். துஜ பந்து அல்லது பிரம்ம பந்து. அப்படி என்ன பண்ணாரு? திரௌபதியோட 5 குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும் போது போய் கொண்டுட்டாரு. இது சத்திரியர்களே செய்ய மாட்டாங்க. ஒரு யுத்த காலத்துல யுத்த பூமியில சத்திரியன் ஒரு தர்மம் என்னன்னு நேருக்கு நேர் போட்டுடுவாங்க. சத்திரியனுக்கு ஒரு தர்மம் இருக்கு. சத்திரியன் என்ன பண்ணுவாங்கன்னா யுத்த பூமியில நேருக்கு நேர் போரிடுவாங்க. சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் சண்டை போட மாட்டாங்க. எல்லாம் நண்பர்கள் மாதிரி பேசிக்குவாங்க, உறவினர் மாதிரி பேசிக்குவாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. ஆனா தெரியும் நாளை காலை சண்டை வரும், யாரோ ஒருத்தர் இறந்து போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு அர்ஜுனனும் துரியோதனும் இருக்காங்கன்னா பகல்ல சண்டை போட்டு இருப்பாங்க, சாயந்தரம் நண்பர்கள் மாதிரி சொந்தக்கார மாதிரி பேசிக்குவாங்க. இவர் இடத்துக்கு அவர் போனா விருது கொடுப்பாரு, அவர் இடத்துக்கு விருது, எல்லாம் நடக்கும். ஆனா முடிவு என்னது? 2 பேருக்கு யாரோ ஒருத்தர் யுத்த பூமியில இறக்க போறாங்க அல்லது தோக்க போறாங்க. அதனால ராத்திரி ஒரு நிராயுத பாணி, ஆயுதமே இல்லாதவனை தாக்குவதோ, புறமுதுகளை தாக்குவதோ, அல்லது தூங்கி கொண்டிருக்கும் போது தாக்குவதோ, பொழுது சூரியன் அஸ்தமிச்சதுக்கு இதெல்லாம் யுத்த தர்மத்துக்கு இது ஒரு சத்திரியர் கூட விரும்ப மாட்டாரு, அது ஒரு வீரன் கூட விரும்ப மாட்டாரு. ஆனா அஸ்வத்தாமன் என்ன பண்ணாரு? துரியோதனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் பாண்டவருடைய 5 குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும் போது போய் பீஸ் பீஸா வெட்டி பஸ்பமா எரிச்சு போட்டாரு. அடையாளமே தெரியாது. இது பிராமணனுடைய செயல் அல்ல. அப்ப அஸ்வத்தாமன் பிராமணன் அல்ல. பிராமண குலத்துல பிறந்தாலும் ஒரு பெரும் ஆச்சாரியன் துரோணாச்சாரியன் மகனாக பிறந்தாலும் ஒரு செயல் ரொம்ப கீழ்நிலையான, சூதரன் கூட கீழ்நிலையானது. அதனால ஒரு பிரம்ம பந்து. அதே சமயம் ஒரு கீழ்குலத்துல பிறந்தவங்க தக்க பயிற்சி கொடுத்தா மேல் இடத்துக்கு வரலாம். இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க. இன்னைக்கு அதுவும் தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ். யார் வேணாலும் பூஜை அர்ச்சகரா இருக்கலாம், யார் வேணாலும் பூஜை பண்ணலாம். ஆமா, அது இதெல்லாம் எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜாச்சாரியத்துல பண்ணிட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நினைக்கிறாங்க? இது சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றாங்க. சமஸ்கிருதம் நீங்க யார் வேணாலும் பண்ணலாம். நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கீங்க, பயிற்சி எடுத்துக்கீங்க, பண்ணலாம் இல்லையா? சோ ஒருத்தர் பாருங்க, மிருகாரி காட்டுல வேட்டையாடுறவர், ஆனா முதல் தரமான வைஷ்ணவர் ஆனாரு நாரதருடைய சங்கத்தினால. ரத்னாகர் காட்டுல வழிப்பறி பண்ணிட்டு இருந்தாரு, நாரதருடைய சங்கத்தினால முதல் தரமான வைஷ்ணவராகி ராமாயணத்துக்கு ஆசிரியர் ஆனாரு. ராமருடைய 2 பசங்களுக்கு குரு ஆனார். லவகுஷாவுக்கு குரு ஆனார். யாரு? வால்மீகி மகரிஷி. ரைட்? ஓகே. ஒரு சூத்ராணிக்கு மகனா பிறந்தார் விதுரர். ஆனா முதல் தரமான பாகவதரா இருக்காரு, விதுர மகாத்மாவா இருக்காரு. அதனால குணம் தான் தீர்மானிக்கிறது தவிர பிறப்பு தீர்மானிக்கிறது இல்ல. குணம் தான் தீர்மானிக்கிறது. அவர் எந்த மாதிரி செயல்படுறாரு, எந்த மாதிரி சிந்திக்கிறாரு, எந்த மாதிரி பேசுறாரு, அதுக்கப்புறம் ஒரு தொழில், எந்த மாதிரி தொழில் பண்றாரு. இன்னைக்கு கூட சமுதாயத்துல இந்த இது இருக்கு. இந்த கொல்லம் பற்றையில இந்த தங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் வைசியர்னு சொல்றோம். கோயில்ல பூஜை பண்றவங்கள பிராமணர்னு சொல்றோம். நிர்வாகம் பண்றவங்கள சத்திரியர்னு சொல்றோம். மற்றபடி இந்த தொழில் பண்றவங்க தொழிலாளர் பிரிவு சூத்திரன்னு சொல்றோம். இது தொழிலை வச்சுதான் சொல்றோம், பிறப்பின் வச்சு அல்ல, பிறப்பை வச்சு அல்ல. அவங்களுடைய தொழில் கடமை, உத்தியோக கடமை.
அப்போ வேத மந்திரம் பாராயணம் செஞ்சு அதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பிராமணர் பதன் பாதன் யஜன் யாஜன் தானம் அளிக்கிறா. இந்த 6 விதமான தொழிலாளர் ஒரு பிராமணர் அறியப்படுறாரு. அப்புறம் வீரம், ஆளும் திறமை, நிர்வாக திறமை இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு சத்திரியர் அறியப்படுறாரு. அப்புறம் தானியங்களை உற்பத்தி பண்றது, பசுக்களை பராமரிக்கிறது. கௌவேர தனவான் தானியன தனவான். யார்? வைசியர். தானியங்களை உற்பத்தி பண்றவர், பசு பராமரிக்கிற வைசியர். தன் சூத்ரா, அவருக்கு நிர்வாக திறமையும் இல்ல, அவருக்கு மந்திர பாராயணம் பண்ற திறமையும் இல்ல, இல்ல அவர்கிட்ட வியாபாரம் பண்ற திறமை இல்ல, ஆனா சொல்ற வேலையை செய்வாரு, அப்ப அவரு சூத்ரர். இப்படி அவங்க தொழில் பிச்சுதான். அப்ப இந்த தொழில இருந்துகிட்டே ஒருத்தர் இறைவனை திருப்திப்படுத்த முடியும். அதை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. எவ்வளவு ராஜரிஷிகள் இருக்காங்க பாகவதத்துல, அவங்க எல்லாம் பிராமணராய் பகவானை திருப்திப்படுத்தல. பரிஷித் மகாராஜ், யுதிஷ்டர் மகாராஜ், அம்பரீஷ மகாராஜ், ஜனக மகாராஜ், தசரத் மகாராஜ், இவங்கெல்லாம் ராஜரிஷிகள், இவங்க தூய பக்தர்கள். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? மாந்தாதா, இந்த ஏகாதசி மாந்தாதாவுடைய கதை இருக்கு. சோ மாந்தாதா அவர் ஒரு ராஜரிஷி, ரைட்? சோ அவங்க உத்தியோகத்தை மாற்ற வேண்டியதில்லை. அந்த சத்திரிய குலத்தில் இருந்துட்டு அந்த கடமையை ஒழுங்கா செஞ்சு பகவானை திருப்திப்படுது. எப்படி? ராஜாக்களுடைய வேலை என்ன? கோயில்களை, பெரிய பெரிய கோயில்கள் கட்டுவது, அந்த கோயில்களை பராமரிக்கிறது, பிராமணர்களை பாதுகாக்கிறது, பிரஜைகளுக்கு பாதுகாப்பு தர்றது, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறது. இதுதான் மன்னருடைய கடமை. இந்த கடமையை செய்யறது மூலமா அவர் வாழும் நர தேவதா, அவர் மனித உடல் இருக்கிற கடவுள் மாதிரி அவர் பகவானுடைய பிரதிநிதியா இருக்கார். சோ அப்படி அவரை திருப்திப்படுத்தலாம். அவர் ஒரு சத்திரிய தர்மத்தை பண்ணி அது மூலமா அவர் பகவானை திருப்திப்படுத்தலாம். ஒரு பிராமணர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்து பகவானுக்கு ஆரத்தி செஞ்சு உற்சவங்கள் நடத்தி பூஜைகள் செஞ்சு சாஸ்திரம் கற்றுக் கொடுத்து மன்னரை வழி நடத்தி கொண்டு அவர் அந்த தர்மத்தை ஒழுங்கா செஞ்சு பகவானை திருப்திப்படுத்தலாம். சோ பிராமண தர்மம் பகவானை திருப்திப்படுத்துது, சத்திரிய தர்மம் பகவானை திருப்தி, வைசிய தர்மம் தானியங்கள் உற்பத்தி செஞ்சு அப்புறம் பசுக்களை பராமரிச்சு அதெல்லாம் கோயில்ல கொடுத்து அதை பிரசாதமாக்கி எல்லாருக்கும் விநியோகம் செய்யுது. ஒரு காலத்துல பாருங்க, கோயில்களுக்கு ஏக்கர் கணக்கான நிலம் இருந்தது, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம். இன்னைக்கு எல்லாம் திருடிட்டாங்க, எல்லாம் திருடி அவங்க பேர்ல மாத்திக்கிட்டாங்க. இதுல பாதி சொத்து அரசாங்கமே எடுத்துக்கிச்சு. அந்த கோயில் சொத்து அன்னைக்கு என்ன பண்ணாங்க, மன்னர்கள்லாம் கோயிலுக்கு நிலம் எழுதி வச்சாங்க. ஏன்னா இந்த கோயில்ல உற்சவம் நடக்கும், ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, அவனுக்கு பிரசாத விநியோகம் பண்ணணும். அப்போ அந்த வைசியர்கள்லாம் தானியங்கள், காய்கறிகள், பால், பழம்லாம் கோயிலுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அது பெரிய திருவிழாவே நடந்துட்டு இருக்கும். தினமும் திருவிழா தான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கம், ஜெகநாத், பூரி இங்கெல்லாம் போனா தினமும் திருவிழா தான். ஆயிரக்கணக்கான பக்தர் வராங்க, காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள்ல. அப்ப மன்னர்கள் ஏக்கர் கணக்கான இடம் கொடுத்திருந்தாங்க, ஆயிரக்கணக்கான நிலம். இன்னைக்கு அரசாங்கத்துடைய கலெக்டர் ஆபீஸ், கமிஷனர் ஆபீஸ், கோர்ட்டு இதெல்லாம் அந்த நிலத்துலதான் இருக்கு. ஆமா, பாதி நிலம் என்ன ஆச்சுன்னே தெரியல. சோ இப்படி இந்த வைசியர்கள் என்ன பண்ணாங்க, நிலத்தை கோயிலுக்கு கொடுக்கறது, தானியங்களை கொண்டு வந்து கொடுக்கறது, அதை விநியோகம் செய்யறது, பிரசாதம் பண்ணி விநியோகம் செய்யறது. சூத்திரன் இப்போ எல்லாருமே ஒரே வேலையை செய்ய முடியாது, ஒருத்தருக்கு ஒரு சபாவம் இருக்கும். இப்போ இதுதான் வேதகால பாடம். வேத காலத்துல என்ன, இன்னைக்குள்ள கல்வி திட்டத்துக்கும் வேதகால கல்வி திட்டத்துக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னைக்குள்ள கல்வி திட்டம் என்னன்னா, நீ இதுதான் படிக்கணும்னு கட்டாயப்படுத்துது உங்களை. ஆனா வேதகால கல்வி திட்டம் என்னன்னா, அந்த குரு இந்த சீடனுக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னு பாப்பாரு. ஒரு 4 குழந்தைகள் குருகுலத்துல ஆர்வம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அதுல சில குழந்தைகள் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, அவங்க ஸ்லோகம் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, சாஸ்திரம் புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அவன் பிராமணனா வருவான், அவன் சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ணும், பிராமணனா வருவார். சில குழந்தைகள் நிர்வாக திறமை இருக்கும், அப்ப அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்குவாங்க, நிர்வாகம் பண்ணலாம். சில குழந்தைகள் வியாபார நோக்கம் இருக்கும், பசுக்களை பராமரிக்கணும், தானியங்களை உற்பத்தி பண்ணணும், அப்ப அவங்க வைசியர் ஆவாங்க. சில குழந்தைகள் எதுவுமே தெரியாதா, அதுல அந்த மாதிரி சேவை பண்றது, மற்ற பிரிவினருக்கு சேவை பண்றது. இப்போ ஒரு கோயில் எடுத்துக்கலாம், இப்ப ஸ்ரீரங்கம் கோயில். ஸ்ரீரங்கம் கோயில் எடுத்துக்கிட்டா இந்த 4 பிரிவினருக்குமே சேவை இருக்கு. ஒரு பிராமணர் அங்க பூஜை செய்யறாரு, ஆராய்ச்சி பண்றாரு, பூஜை பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு, மந்திர பாராயணம் எல்லாமே பண்றாரு. அதே சமயம் சத்திரியர் என்ன பண்றாரு, கோயிலை பராமரிக்கிறார். பிரம்மாண்டமான கோயிலை கட்டி அதை பராமரிச்சு அது கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி இல்லையா, இது சத்திரியர் பண்றாரு. வைசியர் என்ன பண்றாங்க, ஏக்கர் கணக்கான நிலங்கள்ல நெல்லெல்லாம் எடுத்துட்டு கோயில கொடுக்குறாங்க, தானியங்களை கொடுக்குறாங்க, பசுக்களை பராமரிக்கிறாங்க, அது பால் கொடுக்குறாங்க. அப்புறம் சூதர் என்ன பண்றாங்க, சாலை இடுவது, மரம் நடுவது, ஏரி வெட்டுறது, கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, கோயிலுக்கு பெரிய தேர் செய்யறது,
தெப்பக்குளம் தோன்றது, இந்த மாதிரி வேலையில யார் செய்வா? பிராமணர் போய் தோண்டிட்டு இருப்பாரா? சோ அதனால இதனால பிராமணர் அதுதான் செய்யணும், இவன் இதுதான் செய்யணும், அந்தந்த தொழில் செஞ்சுதான் ஆகணும். இப்போ ஒருத்தருக்கு என்னதான் ஸ்லோகம் சொன்னாலும் படிக்க வரல, அவன்கிட்ட ஒரு கொலை வெட்டுனா வெட்டிடுவான் இல்லையா? தேர் பண்ணினா பண்ணிடுவான். அவனை போய் உட்காந்து நீ எல்லா மந்திரத்தையும் படிச்சு வேதத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சு நீ அந்த பாராயணம் பண்ண முடியாது. அதே சமயம் வேத பாராயணம் பண்றவங்களை கூப்பிட்டு போய் நீங்க தேர் ரோடு போடுங்க கொலை வெட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு அவன் தொழில் வருதா, அவனை பண்ண கொடுங்க, சந்தோஷமா பண்ணட்டும் இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே பிராமணராக நினைக்கிறாங்க, அது முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு சுபாவம் இருக்கு இல்லையா? அந்த சுபாவம் என்னது? அவனுடைய நேச்சர் இருக்கு. இந்த நேச்சர் அவனால ஸ்லோகத்தை படிக்க முடிஞ்சா ஓகே, இல்ல படிக்க முடியல, நான் அவனை போய் மண்டையில எப்படி திணிக்க முடியும் இல்லையா? சோ அவங்க என்ன பண்ணலாம், நீங்க குளம் வெட்டுங்க, நீங்க தேர் பண்ணுங்க. வருஷம் ஜெகநாதர் தேர் பண்றாங்க. அப்ப பாண்டாவா தேர் பண்றாங்க, பாண்டா பூஜை பண்ணிட்டு இருப்பாரு, தேர் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு, ரோடு ஒருத்தர் போட்டுட்டு இருப்பாரு, ராஜா செலவு பண்றாரு இல்லையா? இப்படி எல்லாருடைய பங்கு இருக்கு. அதுல பெரிய கோயில் கட்டணும், அதுக்கு சிற்ப வேலை செய்யறவங்க இருக்காங்க, பெரிய பெரிய தூண்களை தூக்கி நிறுத்துறவங்க இருக்காங்க, யானைகள் வேலை செய்யுது இல்லையா? அங்க எல்லாருக்கும் உடல் உழைப்பு இருக்கு. உடல் உழைப்பு உடலால, சோ புத்தியால சேவை பண்றோம் பிராமணன். பிராமணன் நாலேஜ் இருக்கும் அவங்க சர்வீஸ்ல. ஓகே, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, பட் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், எனக்கு நிர்வாக திறமை இருக்கு, அதுவும் செய்யலாம். இல்ல எனக்கு சாஸ்திர அறிவு இல்ல, நிர்வாக திறமை இல்ல, பட் நான் வியாபாரத்துல ரொம்ப புத்திசாலி, ஓகே வியாபாரம் பண்ணி கொண்டு கோயிலுக்கு கொடுக்கலாம். இல்ல எனக்கு வியாபாரம் பண்ணவும் தெரியாது, நான் பயங்கரமா உழைப்பேன், உடல் உழைப்பு என்ன போட முடியும், உதாரணம் போடலாம் உடல் உழைப்பு. அப்ப இந்த ஒரு தர்மத்துடைய நோக்கம் என்னது? தர்மஸ்வரிஷிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாசையா, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுவதற்காக, பகவானை பற்றி கேட்பதற்காக, பகவானை பற்றி பேசுறதுக்காக. அப்படி பண்ணலைன்னா அது கால வரை தான். எல்லாம் பர்ஃபெக்டா பண்றாங்க. ஒரு பிராமணர் நல்லா அதிகாலையில் எழுந்திரிச்சு வேத மந்திரம் எல்லாம் பாராயணம் பண்ணி அவரு உத்தியோக கடமையெல்லாம் நல்லா பண்றாரு, ஆனா விஷ்ணு விட்டுட்டாரு. அப்ப என்ன பிரயோஜனம்? சிரமேவி அவர் பண்ணதெல்லாம் கால வரை தான். ஒரு சத்திரியர் ரொம்ப நல்லா நிர்வாகம் பண்றாரு, ஆனா பகவானுக்கு சேவை பண்ணல, என்ன பிரயோஜனம்? கால வரை தான். ஒரு வைசியர் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனா பகவானுக்கு கொண்டு எதுவும் சமர்ப்பிக்கல, அது கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்தல, அது கால வரை தான். ஒரு சூத்திரன் கடினமா உழைக்கிறாரு, ஆனா விஷ்ணுவுக்காக ஒரு உழைப்பு போடல, அது கால வரை. அப்ப இதெல்லாம் சுயநலமா இருக்கு. எங்க பகவானை விட்டுட்டு செய்யணுமோ அதெல்லாம் சுயநலம். அது பிராமணரோ சத்திரியரோ வைசியரோ சூத்திரம் யாரா இருந்தாலும் பகவானை மறந்துட்டு எந்த செயல் பண்ணாலும் அது சுயநலம் தான். இந்த உடல் சார்ந்த விஷயம். அப்ப வர்ணாசிரமம் கூட உடல் சார்ந்ததுதான். நான் பிராமணன், நான் வைசியன், நான் சத்திரியன், அப்ப இது கூட உடலோட அடையாளப்படுத்திக்கிறது தானே. அதெல்லாம் சைத்தன்யா சொல்றாரு, நான் பிராமணன் கிடையாது, நான் சத்திரியன் கிடையாது, நான் வைசியம் கிடையாது, நான் சூத்திரன் கிடையாது. நீ யாரு? நான் பிரம்மச்சாரி இல்ல, சன்னியாசி இல்ல, நீங்க யாரு? கோபி பத பத கமலையோ தாச 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 தாசாரு தாசன், நான் பகவான் சேவகனுடைய சேவகனுடைய சேவகனுடைய, இதுதான் உண்மையான அடையாளம். சேவகனின் சேவகனின் சேவகன். மற்றது எல்லாமே எக்ஸ்டர்னல் தான், வெளிப்படையான அடையாளங்கள் தான். ஒருத்தர் எந்த உத்தியோக கடமை பண்ணிட்டு இருந்தாலும் பகவானை விட்டுட்டா அது கால விரயம் தான். அது வெளிப்புற தோற்றத்துல புற அடையாளம் அது முக்கியம் இல்ல, நம்ம விஷ்ணுவை திருப்திப்படுத்துற மாதிரி தான் முக்கியம். சோ அதனால நீங்க பிரபுபா சொல்றாரு, அவர் செய்யக்கூடிய கடமை விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும். அதுதான் பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, நதே விது சுவார்த்த கதிகி விஷ்ணு துராசியாகி பகிரத்த மானினா அந்தாந்தராய் உபநீயமான ஏ விஸ்வாந்தா உருதாமி பத்தியா. இன்னைக்கு மக்களுக்கு தன்னுடைய உண்மையான சுயநலம் என்னன்னே தெரியல, விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும்னு தெரியல, விஷ்ணு தான் தன்னுடைய லட்சியம், அவதான் நம்ம இலக்குன்னு தெரியல, மறந்து போயாச்சு அறியாமையில. அப்ப என்ன ஆகுது? துராசையாகி பகிரத்தமானினா, இந்த புற விஷயங்களால கவரப்பட்டு முட்டாள்தனமா நம்ம இந்த புலன்பதுக்காக ஓடிட்டு. அப்போ ஒரு குருடனை தேர்ந்தெடுத்து அந்த குருடன் பின்னாடி போறாங்க, எல்லாம் ஒரு சாக்கியல் போவாங்க. இன்னைக்குள்ள தலைவர்கள் அரசியல்வாதிங்க, இவங்களுடைய சினிமா ஹீரோ இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு யாருக்குமே விஷ்ணு தான் அடைக்கணும்னு தெரியாது. அந்த குருடன் பின்னாடி போறதுனால எல்லாரும் போயிட்டு விழுகிறாங்க, சாக்கியல் போய் விழுது. ரைட். சோ இப்படி பௌதிக லாபம் காலத்துக்கும் இடத்துக்கும் உட்பட்டது என்பதை பௌதிகவாதிகளை கண்கூட காண முடியும். அவன் சர்க்கலோகம் வரை சென்றாலும் அமைதி இழந்து அவனுடைய ஆத்மாவுக்கு ஏற்ற நிரந்தரமான வசிப்படுத்தி அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அமைதியற்ற ஆன்மாவை பூர்ண பக்தி தொண்டால் மட்டுமே திருப்திப்படுத்தும். பக்தி தொண்டு மட்டும்தான். அதான் இது அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் இருக்கு, இதே அத்தியாயத்தில் வரும்.
அத புண்ணிய திஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஸ்ட சான்சிய தர்மஸ்ய சம்ஸ்கிருதி ஹரிதோஷனம். அடுத்து 13வது ஸ்லோகம். இந்த அத்தியாயம் முழுவதும் முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர்ல எல்லா ஸ்லோகமும் முக்கியமானது. நான் சொன்ன அடுத்து காமஸ்ய, அது 10வது ஸ்லோகம். காமஸ்ய நாத்திய பிரீதி நாபோஜி பேயாவதா ஜீவஸ்ய தத்துவ ஜிக்யாச நாத்தோ விசேஷகன். ஸோ 10வது இந்த அத்தியாயம் பாகவத்துல எல்லா ஸ்லோகமும் முக்கியம் தான். பட் இந்த அத்தியாயம் எஸ்பெஷலி குறிப்பா இந்த அத்தியாயம் தூய பக்தி தொண்டை பத்தி பேசு. இந்த அத்தியாயம் தூய பக்தி தொண்டை பத்தி சொல்லு. அதனாலதான் என்ன சொல்லிருக்கு இதுல அடுத்தது 14வது ஸ்லோகம். தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய ஜெய பூதஸ்ய நித்யதா. எனவே இதுதான் ஒரு இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு வச்சுக்கீங்களேன். ஒருத்தர் அரை மணி நேரமா பேசுறாரு. சரிதான், இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர நீ இல்லையா கேப்பமா? என்னதான் சொல்ற? ஒருத்தர் அரை மணி நேரமா பேசுறாரு. இப்ப நானே இங்க அரை மணி நேரமா பேசிட்டு இருக்கேன். சரி, நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? அப்ப பாகவத தஸ்மா, சரி எனவே ஏகேன மனசா ஒரே மனதோட பகவான் சாத்வதாம்பதி பக்தர்களுக்கு பிரியமான பகவான் கிருஷ்ணருக்கு அவரை பற்றி கேட்கணும். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய அவர் புகழ் பாடணும், அவரை நினைக்கணும், அவரை பற்றி கேட்கணும், அவரை பற்றி பாடணும். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜ்யஸ்ய அவர் வழிபடணும். இதுதான் ஒருத்தர் ஒழுங்கா பண்ணணும். இதுதான் இந்த அத்தியாயம் சொல்லுது. இதுதான் பக்தி தொண்டு. அது கேட்கறது ஆரம்பிக்குது. அதனால இது ரொம்ப அழகான வர்ணனை. தர்மஸ்ரவிஷ்டாபும்ச விசக்ஷேன கதாசியா நோத்பாதயத்திலும் சமயேதி கேட்கும். ஆனா பாருங்க, துரதிருஷ்டவசமா இன்னைக்குள்ள மக்களுக்கு இந்த பாகவத செய்தியே கிடைக்கல, பாகவத செய்தி தெரியல. ஏதோ பிரபுபாதருடைய கருணையால நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இல்லாட்டி நமக்கும் தெரியாது. பிரபுபாதர் பாகவதம் மொழிபெயர்ப்பு செஞ்சு ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சு உலகம் முழுதும் பிரச்சாரம் செய்யலைன்னா இந்த பாகவத தர்மமே நமக்கு தெரியாம போயிருக்கு. சோ பாருங்க, பாகவதத்துல எவ்வளவு முக்கியமான எஜுகேஷன், ரியலைசேஷன். சோ பாகவத ரியலைசேஷனும் ஏகாதசி மகாத்மியும் கோயின்சைடாகும். சில இடங்கள்ல புராணங்கள்ல சொல்ல விஷயங்கள், புராணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ஒத்து போகும். இப்ப நீங்க ஏகாதசி எடுத்துக்கங்க. இந்த ஏகாதசி மகாத்மியத்தில் எவ்வளவு பாடம் இருக்கு, எவ்வளவு பாடம் இருக்கு. மணி எவ்வளவு ஆச்சு? ஓகே. சோ ஏகாதசி மகாத்மியத்தில் அழகழகான பாடம் இருக்கு. இந்த ஏகாதசியோட ஒரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணன் கேட்பார். இப்ப அடுத்து வரக்கூடிய ஏகாதசி என்ன, நான் எப்படி உபவாசம் இருக்கணும், யாரை வழிபடணும், என்ன மாதிரி மந்திரங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணணும் இப்படின்னு ஒரு ஏகாதசி வரும்போதும் யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணன் கேட்பார். இது பவிஷ்யோத்தரான புராணத்துல இருக்கு. இந்த யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணருக்கு நடந்த உரையாடல், யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணருக்கு நடந்த கான்வர்சேஷன், உரையாடல். அப்ப கிருஷ்ணர் உற்சாகமா சொல்றாரு, இதே மாதிரி கேள்விதான் ஒரு தடவை நாரத முனிவர் பிரம்மா கிட்ட கேட்டாரு. நீ எப்படி என்கிட்ட இந்த ஏகாதசியோட மகாத்மியத்தை பத்தி கேட்டியோ அதே போலதான் நாரத முனிவரும் ஒரு சமயம் பிரம்மாட்ட கேட்டாரு. இந்த அடுத்து வரக்கூடிய இந்த ஆஷாட மாதம், ஆடி மாதம், ஆஷாட மாதத்துல வரக்கூடிய ஏகாதசியோட மகிமை என்ன, அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அது எப்படி உபவாசம் இருக்கணும், யாரை வழிபடணும், அந்த மகாத்மியத்தை சொல்லுங்க. அதை கேட்கறதுனால ஒருத்தருக்கு ரொம்ப பாக்கியம். இந்த ஏகாதசி மகாத்மியத்தை கேட்கறவங்க, படிக்கிறவங்க, பாடுறவங்க எல்லாருமே பகவானுடைய கருணையை பெறுவாங்க. அப்போ உபவாசம் இருக்கிறவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு இல்லையா? இதை கேட்டாலே மகிமைனா, இந்த ஏகாதசிய மகிமையை கேட்டாலே ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த விரதம் இருக்கிறவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறவங்க பத்தி சொல்ல என்ன இருக்கு? தண்ணி கூட குடிக்காம இருக்கிறவங்க பத்தி சொல்ல என்ன இருக்கு? இருஜல விரதம் இருக்கிறவங்க. சோ இப்படி அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கலாம். எனவே ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கணும்? தானியங்களும் பீன்ஸ் வகை காய்கறியும் சாப்பிடக்கூடாது. பிரபுபாத் நமக்கு சொல்லி கொடுத்தது ஏகாதசி விரதம் இந்த அளவுக்காவது அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணும். தானியங்களும் பீன்ஸ் வகை காய்கறியும் சாப்பிடக்கூடாது. மற்ற பழங்கள், பால், கிழங்கு வகைகள் இதெல்லாம் சாப்பிடணும் கூடுமான வரைக்கும். முடியும்னா இல்ல என்னால தண்ணியே குடிக்காம இருக்க முடியும்னா முயற்சி பண்ணலாம். இல்ல நான் சாயந்தரம் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருப்பேன், அப்புறம் குடிச்சுக்குவேன். இல்ல நான் மதிய வரைக்கும் இருப்பேன், இல்ல நீங்க ஃபுல்லாவே நான் தண்ணி குடிக்காம இருப்பேன். இல்ல நான் ஜூஸ் மட்டும் குடிச்சுக்குவேன், இல்ல நான் பழம் மட்டும் சாப்பிட்டுக்குவேன், நான் ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டுக்குவேன். அது நம்மளுடைய உடல்நிலைக்கும் மனோநிலைக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கு. மொத்தத்துல ஏகாதசி விரதம் ரொம்ப சுலபமானது. அப்போ நாரத முனிவர் போய் பிரம்மாட்ட கேட்டதான் பகவான் சொல்றார்,
மாதிரி பிரம்மாட்ட கேட்டாங்க, இந்த ஏகாதசியோட மகிமை என்ன? தேவோ சயன ஏகாதசி, சயன ஏகாதசி, அந்த மகிமையை சொல்லுங்க. அப்போ பிரம்மா சொல்ற ஒரு கதைக்குள்ள கதை வரும். முதல்ல ஏகாதசி மகாத்மியத்தை யார் கேட்டாரு? யுதிஷ்டிர மகாராஜ் யார்கிட்ட போய் கேட்டாரு? கிருஷ்ண பகவான் யாரை பத்தி சொல்றாரு? நாரதர் போய் யார்கிட்ட கேட்டாரு? பிரம்மா கிட்ட. இப்ப பிரம்மா என்ன சொல்றாரு? மாந்தாதான் ஒரு ராஜா இருந்தார். மாந்தாதான் ஒரு ராஜா. இந்த மாந்தாதாங்கிற ராஜா ராஜ ரிஷி. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ராஜா வந்து அவர் தர்மத்தை ஒழுங்கா செய்து பகவானை திருப்திப்படுத்தலாம். மாந்தாதா என்ன பண்ணாரு? அவர் டியூட்டி பர்ஃபெக்டா பண்றாரு. ஒரு உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார் ராஜ ரிஷி. அவருடைய ஆட்சியில மாதம் மும்மாரி மழை பெய்யும், தானியங்கள்லாம் செழுமையா இருக்கும், எல்லா மிருகங்கள், மனுஷங்களை பத்தி சொல்ல, மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தது, எங்க பார்த்தாலும் பசுமையா இருந்தது. இதெல்லாம் நீ கனவுல தான் பார்க்க முடியுது சிட்டிக்குள்ள. இன்னைக்கு சிட்டிக்குள்ள, இன்னைக்கு நகரத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் பசுமையெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா மாந்தாதா இருந்தது சத்தியுகத்துல, நம்ம இருக்கிறது கலியுகத்துல. கலியுகத்துல ஒருத்தர் வீட்டுல ஒரு சின்ன தொட்டியில செடி வளர்த்தாலே பெரிய விஷயம். தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ரைட், அதான் இந்த ஏகாதசி சொல்லுது, ஏன் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த மாந்தாதா ராஜா வந்து சத்தியுகத்துல இருந்தாரு. ஹரே கிருஷ்ணா, மாந்தாதா எந்த யுகத்துல இருந்தாரு? உங்களுக்கு சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா நீங்க பேசிட்டு இருந்தீங்க. மாந்தாதா எந்த யுகத்துல இருந்தாரு? நீங்க எந்த யுகத்துல இருக்கீங்க இப்போ? கலியுகத்துல. சரி, கலியுகத்துல இருந்து சத்தியுகத்தை பத்தி கேட்டீங்க. சரி சரி, மாந்தாதா தான் இங்க பேசிட்டு இருக்கு. ஒழுங்கா கவனமா கேட்டாலே புரியாது, ஏன்னா கதைக்குள்ள கதை போயிட்டு இருக்கு. இதுல பாதி பேருக்கு எப்போ பிரசாதம் தருவாங்கன்னு இருக்கு இல்லையா? அதனால இந்த மாந்தாதா ராஜா அவர் சத்தியுகத்துல ஆட்சி பண்றாரு. சத்தியுகத்துல 100% பகவான் மேல அன்பு உள்ளவங்க, பக்தி பண்றவங்க அவ்வளவு ஆனந்தமா வாழ்வாங்க. நீண்ட ஆயுள் வாழ்றோம், 1 லட்சம் வருஷம் வாழ்றவங்களா இருக்காங்க. இதை போய் சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவான். எப்படி 1 லட்சம் வருஷம் எல்லாம் வாழ்ந்துருக்க முடியும்? ஏன் இப்போ 100 வயசு எல்லாம் வாழ்றவங்க இருக்காங்க, ஆனா குறைச்சிட்டாங்க. கலியுகத்தோட ஆயுள் காலம் 100 வருஷம். கலியுகத்துல ஆயுள் காலம் 100 வருஷம், அதுவும் அல்பாயுஸ் தான். அந்த 100 வருஷமே அல்பாயுசு. அவன் 50, 60லயே போயிடலாம், அது இன்னும் அல்பாயுசு. 55, 45 அல்பாயுசு. பிராயணா பாயக்கலோ அல்பாயுஸ் கேஜனா மந்தாஸ் மந்தமதியோ மந்தபாயோ. மந்த புத்தி நோட்ல எழுதினாலும் புரியாது இல்லையா, அப்புறம் கேட்டாலும் தெரியாது, எழுதி வச்சு தெரியாது இல்லையா, அதான் மந்த புத்தி. சோ என்னாச்சு, மாந்தாதா ராஜா அவ்வளவு அழகா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆட்சியில எந்த குறையும் இல்ல. பிரஜைகள், அந்த ஜனங்கள்லாம் தன் குழந்தைகள் மாதிரி பாத்துக்கிறாரு. பிரஜைகள்லாம் ராஜாவை தன்னுடைய அப்பா மாதிரி பாக்குறாங்க. எல்லா வசதியும் இருக்கு, செல்வம், அப்புறம் வளம், இயற்கை வளம், செல்வம், எதுக்குமே பஞ்சம் இல்லை, எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்குது. மாந்தாதா வந்து அப்படி நல்லா ஆட்சி பண்றாரு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ராஜ்யத்துல திடீர்னு வறட்சி ஆயிடுச்சு. மழையே பெய்யல. மழை பெய்யலன்னா என்ன ஆகும்? சரி, ஓகே, மழை பெய்யலன்னா முதல்ல என்ன ஆகும்? அது காரணம் வந்து ஏதாவது பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகத்துல தண்ணீர் இல்லாம வாழ முடியாது. இப்ப ஆக்சுவலி நம்ம உடம்புக்கே தண்ணீர் இருந்தாலும் இந்த உடம்புல வாழ முடியும். இந்த உடம்புக்கு வாட்டர் கண்டென்ட் எப்போ அவசியம்? இந்த உடல்ல 5 பூதங்கள் இருக்கு: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சிலருக்கு உடல் குளிர்ச்சியா இருக்கும், சிலருக்கு உடலுக்கு சூடு உஷ்ணம் இருக்கு இல்லையா? இந்த உடல்ல பஞ்சபூதம் இருக்கு. அப்ப நீரின்றி அமையாது உலகு. தண்ணீர் தான் பிரதானம். தண்ணீர் இல்லாம 3 பேரால வாழவே முடியாது. ஒன்று வந்து முத்து இருக்குல்ல, ஏகாதசி முத்து எங்க இருந்து வருது? கடல்ல இருக்கு. தண்ணி இல்லைன்னா எங்க முத்து வரும்? இன்னைக்கு யாரு முத்து பயன்படுத்துற? எல்லாம் பிளாஸ்டிக் மேலதான் போட்டுருக்காங்க. முத்து எங்க யூஸ் பண்றாங்க இல்லையா? முத்து வந்து ரொம்ப அபூர்வம். முத்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக் முத்து தான் போட்டுருக்காங்க. ஒரிஜினல் முத்துனா கடலுக்கு அடியில போய் எடுக்கணும். முத்து குளிக்கிறதுன்னு ஆளுலாம் இருப்பாங்க. நீங்க அந்த கடல் புறத்துல போனீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அடியில போவாங்க, கடலுக்கு அடியில போகணும். முத்து வந்து சும்மா அப்படி மேல வலையை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு வர முடியும். முத்து ஒரிஜினல் முத்து வந்து விலை ஜாஸ்தி. எவ்வளவு அது தெரியுமா? நம்ம வாங்கி போட்டாதானே தெரியும். தங்க வாங்குறதுக்கே வழி முத்துக்கு எங்க தங்க வாங்குறதுக்கே வழி இல்லாம. ஒரிஜினல் முத்து வந்து ரொம்ப காஸ்ட்லி. அது கடலுக்கு அடியில தான் இருக்கும். அது முத்து குளிக்கிறவங்க தான் போய் எடுத்துட்டு வர முடியும். இன்னைக்கெல்லாம் பாசி முத்து தான் போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் முத்து. சோ முத்து தண்ணி இல்லாம இருக்காது. மனுஷங்க தண்ணி இல்லாம வாழ முடியாது. நீங்க தண்ணி குடிக்க, ஏகாதசிக்கே தண்ணி குடிக்காம இருக்க திண்டாட்டமா இருக்கு இல்லையா? தண்ணி குடிக்காம இருக்க முடியுதா? கொஞ்ச நேரம் ஆக காது குய்யும் இல்லையா? டென்ஷல் பாஸ்டிக் இருக்கிறோன்னு தெரியும், கஷ்டம் தண்ணி குடிக்காம இருக்குது.
சரி, அடுத்தது தானியங்கள். தானியங்கள் நீர்ல தானியம் வளராது. எப்படி தானியம் வளரும்? தண்ணீர் இருந்தாலும் தானியம் வளரும். சோ மாந்தாத ராஜ்யத்துல திடீர்னு 3 வருஷமா மழையே பெய்யல. மழை இல்லாம என்னாச்சு, பூமி எல்லாம் வறண்டு போச்சு. ஏரி குளம் எல்லாம் வத்தி போச்சு. ஏரி குளம் எல்லாம் வத்தி போச்சு, பூமியை வறண்டு போச்சு, தானியங்கள்லாம் போச்சு, மிருகங்கள்லாம் வந்து செத்து போகுது, மனுஷங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்ப குடிக்கவே தண்ணி இல்லை. அப்புறம் எங்க யாகம் எல்லாம் பண்றது? குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, எங்க யாகம் பண்றது? யாகம் பண்றது, தேவர்களை வழிபடுறது, பரமபுர செலுத்தி விதிப்படுத்துறது, எதுவுமே பண்ண முடியாது. உயிர் வாழ்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. பிரஜைகள்லாம் யோசிக்கிறாங்க, என்ன ஏன் இப்படியாச்சு? நம்ம ராஜா தான் ரொம்ப நேர்மையானவராச்சே. அவர் பகவானை பக்தர், அவர் விஷ்ணு பக்தர், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப எந்த குறையும் இல்லாம பண்றாரு, ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அவருடைய ஆட்சியில பாருங்க, எந்த குறையுமே இல்லாம ஆட்சி பண்ண ஒரு காலத்துல பஞ்சம் வந்திருக்கு. எந்த குறையுமே இல்ல. அவர் பகவானை பக்தரா இருக்காரு, பிரஜைகளை தன் குழந்தைகள் போல பாத்துக்கிறாரு. இப்புள்ள அரசியல்வாதி ஊழல், லஞ்சம், திருட்டு இதெல்லாம் கிடையாது. கஜனா சொத்து சேர்த்து வைக்கல. அவர் ராஜாவுக்கு செல்வம் இருக்கு, அது பூரா பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துறாரு. ரைட். சோ மாந்தாத ஆட்சியில திடீர்னு வறட்சி வந்துருச்சு. மக்களுக்கு என்ன பண்றது? ராஜா கிட்ட போறதுல வழி இல்ல. ராஜா கிட்ட ஓடி வர்றாங்க, பிரபு உங்க ஆட்சியில இதுவரைக்கும் எந்த குறையுமே இல்ல, நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், நல்ல தானியங்கள் கிடைச்சது, பழங்கள் கிடைச்சது, மழை நல்லா பெஞ்சது, எந்த ஒரு குறை இல்லாம இருந்தது. இப்ப பாருங்க எங்களால உயிர் வாழ முடியல, தயவுசெய்து ஏதாவது பண்ணுங்க. ஏன் இப்படி நடக்குது கண்டுபிடிங்க. எங்க தப்பு நடந்தது, என்ன ஆச்சு கண்டுபிடிங்க. ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது, ஏன் தானியம் வளரல, ஏன் குடிக்க தண்ணி இல்ல, கண்டுபிடிங்க. ராஜா யோசிக்கிறாரு, நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும், நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேனா? யோசிக்கிறாரு. இல்ல, என் நினைவுக்கு தெரிஞ்சு அந்த ராஜா மாந்தாதா அவர் நினைவுக்கு தெரிஞ்சு பாவம் செஞ்சது இல்ல. நம்மள மாதிரிதான் நினைவுக்கு தெரிஞ்சு பாவம் செஞ்சது இல்ல. அவர் யோசிச்சு பாக்குறாரு, நான் எங்கேயாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, ஏதாவது மிருகத்தை துன்புறுத்திட்டேனா, யாரையாவது கொண்டுட்டேனா, என்ன பண்ண, நான் உண்மை செய்யலையே, நான் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன், என்ன காரணம்? இந்த காரணத்தை தேடணும். ஏன்னா பிரஜைகள்லாம் என்ன நம்பி இருக்காங்க, எல்லா பிரஜைகளும் என்ன நம்பி இருக்காங்க. இந்த பொறுப்பு என்னுடையது. இதுதான் சத்திரியா. சத்திரியன்னா சும்மா முதலமைச்சர் நாட்கள் உட்காந்து சீட்டை தேய்ச்சி போறதுக்காக இல்ல. அவருடைய டியூட்டி என்னன்னா மக்களை வந்து கண் கலங்காம பாத்துக்கிறது தான். அப்ப சேவைக்காக வர்றது, சொத்து சேர்க்கறதுக்காக வர்றது. இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாரும் சொத்து சேர்க்க தான் முதலமைச்சர் ஆகிறான், மினிஸ்டர் ஆகிறான். ஆனா உண்மையில அந்த பதவியில அதுக்குன்னா மக்களுக்கு சேவை பண்றதுதான். மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல பகவானை திருப்திப்படுத்தணும். அதுக்குதான் அந்த சத்திரியனுடைய நோக்கமே பகவானை திருப்திப்படுத்துறதுதான். பிராமணனுடைய நோக்கமே பகவானை திருப்திப்படுத்துறதுதான். வியாபாரியுடைய நோக்கமே பகவானை திருப்திப்படுத்துறதுதான். எல்லாருடைய தர்மமும் பகவானை திருப்திப்படுத்துறதா இருக்கணும். சோ மாந்தாத யோசிக்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு நினைவுக்கு தெரிஞ்சு நான் ஒரு தப்பு பண்ண, அப்ப எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, எனக்கு தெரியாம என்ன அறியாமல் ஏதோ தப்பு நடந்து இதை கண்டுபிடிக்கணும். சபையை கூப்பிட்டாரு, பிராமணர்களா கூப்பிடுறாரு. எல்லாம் யோசிக்கிறாங்க, ராஜா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தப்பு பண்ணலையே. இது யாராவது முக்காலம் அறிஞ்சவங்க தான் சொல்ல முடியும். இந்த ராஜாவுடைய லைஃப்ல ஏன் இப்படி நடந்தது? இவ்வளவு நேர்மையான மன்னர், இவ்வளவு நேர்மையானவர், பிரஜைகளை வந்து தன் குழந்தைகள் மாதிரி பாத்துக்கிறவர், அவரு ஆட்சியில் இப்படி நடந்திருக்குன்னா எப்படி நடந்திருக்கும்? இதை வந்து முக்காலம் அறிந்தவங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கும் சரி, அந்த மாந்தாதவுடைய மக்களுக்கும் சரி, அங்க இருக்கிற பிராமணரும் சரி, எல்லாருக்கும் தெரியும் கண்ணு முன்னாடி ராஜா வந்து எந்த தப்பும் செஞ்சதில்லை. ரொம்ப நேர்மையான மனிதர், தூய பக்தர். சரி, ராஜா வந்து காட்டுக்கு போறாரு, நானே போய் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா காட்டுல வந்து முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவம் பண்ணுவாங்க. அந்த காட்டுல போனா முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவம் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட போய் கேட்கிறேன், என்ன ஏன் இப்படி நடந்தது, நான் என்ன தப்பு பண்ணேன், இதுக்கான பிராயச்சித்தம் என்ன, இந்த இந்த பஞ்சத்துல இந்த வறட்சியில இருந்து நான் எப்படி வெளியில வர்றது? பாருங்க, உடனே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, வறட்சி, பஞ்சம், பற்றாக்குறை, பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவங்க பாடு உட்கார்ந்துருக்காங்க, கூலா உட்கார்ந்துருப்பாங்க. எவன் செத்தா என்ன, புழைச்சா என்ன, வாழ்ந்தா என்ன, நம்ம சொகுசா கார்ல போயிட்டு வந்துக்குவாங்க. ஈவன் சண்டை நடந்தா கூட இவங்க வீட்டுல உட்கார்ந்துருப்பாங்க, அப்பாவி மக்கள் செத்து போவாங்க. அன்னைக்கெல்லாம் சண்டை நடந்தப்போ, மகாபாரத யுத்தம் நடந்தப்போ பீஷ்மர் இருக்காங்க. பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியா, அஸ்வத்தாமா, சகுனி, துரியோதனா, பாண்டவா எல்லாம் பெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, சண்டை நடந்தா தலைவர்கள்லாம் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, அப்பாவி மக்கள் தெருவில் சண்டை போட்டு செத்து போவோம். யுத்தம் வந்து ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண மக்கள் போய் சண்டை போட்டு இருப்பான், தலைவர்களும் அவ்வளவு உட்காந்துட்டு இருப்பான், அங்க உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான்.
இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கல. அங்க உட்கார்ந்து வெறுமனே என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல, கருத்து சொல்றது இல்ல தலைவருடைய வேலை. அவங்க களத்துல நிக்கணும், களத்துல நிக்கணும், எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கணும். ரைட்? சோ என்ன நடந்தது? மாந்தாதா காட்டுக்கு போறாரு. இதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அங்க காட்டுல போய் ரொம்ப அங்க சுத்துறாரு. குதிரை எடுத்துட்டு போய் காடு பூரா சுத்துறாரு. ஏதாவது முனிவருடைய ஆசிரமம் இருக்குமா, தன்னை உணர்ந்த ஆத்மா யாராவது சந்திக்க முடியாதா? அவன் போனா தூரத்துல ஒரு ஆசிரமம் தெரியுது. வேகமா போறாரு. அந்த ஆசிரமம் அப்படி பிரகாசிக்குது சூரியனை போல. தன் குதிரையை விட்டு இறங்கி போனா அங்க ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் சூரியனை போல பிரகாசிக்கிறாரு. அவர் இன்னொரு பிரம்மா போல இருக்காரு. அவர் தான் அங்கீர மகரிஷி. அங்கீர ரிஷி பிரம்மாவுடைய இன்னொரு பையன், ஆக்சுவலி நாரதருடைய நண்பரும் கூட. சோ அங்கீர மகரிஷியை சந்திக்கிறாரு. அப்படி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு. முனிவருடைய பாதங்கள் வந்து நமஸ்கரிக்கிறாரு. முனிவர்கள் முக்காலம் அறிந்தவர் அங்கீர மகரிஷி போன்றவங்க. இதே அங்கீர மகரிஷி சித்திரகேதுவோட கதையில வருவார், நாரதருடைய நண்பர். அங்கீர மகரிஷி வந்து கேட்கிறாரு, ஓ மாந்தாதா, நீ எதுக்குப்பா காட்டுக்கு வந்த? நீ ராஜாவாச்சே, நீ ராஜ்யத்தை விட்டு ஏன் காட்டுக்கு வந்த? ஒருவேளை வேட்டையாட வந்தியா, இல்ல சும்மா அப்படியே காட்டுல அப்படியே உலா வந்தியா? எதுக்கு வந்த நீ? நல்லா இருக்கியா? உன்னுடைய அங்கங்கள், ராஜாவுக்கு 7 அங்கம் இருக்கு. இந்த அங்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னு, ஒரு ராஜாவுடைய 7 அங்கம் என்னது? ராஜா, அவருடைய சேனைகள், அவருடைய பிரஜைங்க, அவருடைய சொத்து, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 7 அங்கம் இருக்கு. அப்புறம் அவர் செய்யும் யாகங்கள், யாகத்துக்கு தேவையான பொருட்கள், இதெல்லாம் உனக்கு கிடைக்குதா? சந்தோஷமா இருக்கியா? உன் ராஜ்யத்தை நீ நல்லா பண்ணிட்டு இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? உன்னுடைய மந்திரிகள்லாம் நல்லா இருக்காங்களா? ஏன்னா மந்திரிகள் நல்லா இருந்தா தான் ராஜாவுடைய ஆட்சிக்கு நல்லா செயல்படுத்த முடியும். இப்போ ஒரு தலைவர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் கீழே இருக்கிற மந்திரிகள் நல்லவங்களா இருக்கணும். தலைவர் மட்டும் நல்லவனா இருந்து மந்திரி அயோக்கியனா இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் தலைவனி காலவாரி பிடிச்சி விட்டுருவாங்க, தலைவனே காலவாரி கீழே தள்ளி விட்டுருவாங்க. சோ ராஜா, அவருடைய அங்கங்கள் மந்திரிகள், அவருடைய அங்கங்கள் மந்திரிகள், அவருடைய ராஜ்யம், அவருடைய சொத்து, பிரஜைகள், அப்புறம் யாகத்துக்கு தேவையான பொருட்கள், இதெல்லாம் கிடைக்குதா? நல்லா இருக்கியா? ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இப்போதான் சமீபத்தில் 2-3 வருஷமா மழையே இல்லை. மழை இல்லாம ஊரெல்லாம் வஞ்சம் வறட்சி ஆயிடுச்சு, பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. செடி கொடிகள்லாம் வாடி போச்சு. உயிர்வாளிகள் பிரஜைகள்லாம் சாப்பிட முடியாம உயிருக்கு போராடுறாங்க. என்ன நடந்தது? நான் எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் செய்யலையே, ஏன் இப்படி நடந்தது? நீர் தானே பிரதானம். நீரே இல்லாம எப்படி, தண்ணி இல்லாத ஊர்ல எப்படி வாழ முடியும்? நீங்க பாருங்க, தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா எவ்வளவு தண்ணி வீணாக்குறாங்க. ஒரு பக்கம் தண்ணியை வீணாக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. இதே தமிழ்நாட்டுல வருஷம் நல்லா மழை பெய்யுது, அந்த தண்ணியை சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க. தென் கோடைக்காலம் வந்தா குடத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க, எங்க தண்ணி கிடைக்கும்? போர்ல தண்ணி இல்ல. ஃபர்ஸ்ட் முன்ன காலத்துல ஏரி வெட்டினாங்க, குளம் வெட்டினாங்க, தண்ணி எல்லாம் சேமிச்சு வச்சாங்க. இன்னைக்கு தண்ணி சேமிக்கிறது இல்ல, இருக்கிற தண்ணியை பூரா நிலத்திலிருந்து உறிஞ்சு எடுக்கிறாங்க. மரங்கள் வச்சா தண்ணி சேமிக்க, இருக்கிற மரத்தை பூரா வெட்டுறாங்க. போடு, மரத்தை வெட்டு, ரோடு போடு, 4 ரோடு 8 ரோடு, அங்க பாலம், பாலத்துக்கு மேல பாலம், இங்க ஏர்போர்ட், அங்க எல்லாம் போடுங்க, சுடுகாடு ஆக்கிட்டாங்க. அப்படியே தண்ணி வரும். தண்ணியே இல்லை. இப்போ நிலத்தை தோண்டுனா 800 அடி 1000 அடிக்கெல்லாம் போர் போடுறான் தண்ணி இல்லாம. நிலத்தடி நீரும் கீழே போயிடுச்சு. பகவானுக்கு நாராயணன் பேரு. ஏன் பகவான் நாராயணன் பேரு? நரா என்ற ஜலத்தின் மேல் சயனம் பண்ணியிருப்பவர். நரா அவருடைய உடல்ல இருந்து, சொந்த உடல்ல இருந்து வரக்கூடிய ஜலத்தினால அப்படியே அந்த அதுல பள்ளி. பகவானே தண்ணி மேலதான் மிதக்கிறாரு. நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. பகவான் வந்து அந்த தன் உடல்ல இருந்து வரக்கூடிய தண்ணி மேல மிதக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு நாராயணன் பேரு. அவர் வந்து தண்ணி இருக்கு இல்லையா, அது பகவானுடைய ஜலஸ்வரூபம். நீர் வடிவுல பகவான் இருக்காரு. அதனாலதான் இந்த நீரும் பகவானுடைய சக்தி. வாட்டர், ஏர், ஃபயர், ஈட்டர், வாட்டர், ஏர் அண்ட் மைண்ட் இஸ் ஈகோ. பூமி ஆப்போ அனலோ வாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்கார நிதியுமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. இது கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி. இப்ப தண்ணீரும் பகவானுடைய சக்தி தான். பகவான் தான் மேகங்களை உண்டு செஞ்சு அங்கிருந்து மழையா பொழிகிறாரு. பகவான் தான் நீர்த்தேக்கங்கள் கொடுத்திருக்காரு. நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரம். நீர்த்தேக்கங்களில் பகவான் சமுத்திரம். கங்கா நதி பகவானுடைய தாமரை பாதத்திலிருந்து வருது. சோ நீர் இல்லாம நீரின்றி அமையாது உலகு. சோ தண்ணீரை சேமிக்கணும்.
தண்ணீர் எல்லாம் வாழ முடியாது. மரங்களை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். ஆனா இன்னைக்கு முட்டாள் அரசியல்வாதிங்க மக்கள் எல்லாம் இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு இங்க வாழவே முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாய். இந்த உலகம், இந்த பூமி வாழ்றதுக்கே லாய்க்கு இல்லைன்னு ரைட். இந்த மாதாவை கேட்டாரு, எப்படி தண்ணி இல்லாம எப்படி நான் இது பண்ண முடியும்? அப்ப அவர் சொன்னாரு, உன்னுடைய நீ ஒரு தப்பு பண்ணல, உன் மேல ஒரு தப்பு இல்லை. உன் ராஜ்யத்துல ஒரு சூத்திரன், அவனுக்கு தகுதி ஒண்ணும் கிடையாது, அவன் வேத மந்திரம் படிக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அவன் இஷ்டத்துக்கு யாகம் பண்றான். ஒண்ணுமே படிக்காம ஒருத்தர் யாகம் பண்ண எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணுமே படிக்காத ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வச்சாரு, எப்படி இருக்கும்? மருந்து மாத்தி மாத்தி கொடுத்து உங்களை எல்லாம் வைக்கொடுத்து அனுப்பிச்சிருவேன் இல்லையா? ஒண்ணுமே படிக்காத ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போடுறாரு. நான் காலேஜ் எல்லாம் போலீங்க, ஆனா எனக்கு வைத்தியம் பார்க்க தெரியும். நான் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கல, பட் ஆனா எங்க அப்பா ஒரு டாக்டரு. ஒரு பையன் சொல்றான், எங்க அப்பா ஒரு டாக்டரு, நான் மெடிக்கல் காலேஜ்ல போல, எங்க அப்பா இருந்து வைத்தியம் கத்துட்டேன், நீங்க வாங்க நாங்க ஊசி போடுறேங்க. போகுமா நம்ம அந்த பக்கமே தலை வச்சு படிக்குமா இல்லையா? டாக்டரோட பையன் டாக்டர் ஆகணுங்கிறது அர்த்தம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனா ஆகலாம், அவனுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா அப்பா டாக்டரா இருக்கிறதுனால கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்து, அவனுக்கு சிலதெல்லாம் சொல்லி கொடுத்து மெடிக்கல் காலேஜ் அவன் சீக்கிரமா டாக்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், உதவி செய்யலாம். ஆனா பிறப்பின் அடிப்படையில் வச்சு நான் எங்க அப்பா டாக்டர், நானும் டாக்டர் ஆயிடுவேன்னு சொன்னா அது முட்டாள்தான் இல்லையா? அந்த சூதரன் என்ன பண்ணாரு, அவர் பாட்டுக்கு வேத மந்திரம் சொல்லி யாகம் பண்றாரு, அது தப்பு. அது பண்ண அவருடைய கடமை, அவருடைய தர்மம் என்னன்னா அது கிடையாது. யாகம் செய்வதும் தர்மம், வேத மந்திரங்களை முறையாக உச்சரிப்பதும் யாகம் செய்வதும் பிராமணருடைய கடமை. பிராமணரே வேத மந்திரத்தை தவறா உச்சரிச்சா அதுவே வேற மாதிரி ரியாக்ஷன் ஆயிடும். ஒரு வார்த்தையை மாத்தி சொன்னா அர்த்தம் மாறிடும். வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஒரு வார்த்தையை நம்ம மாத்தி உச்சரிச்சோம்னா அர்த்தமே மாறி போயிடும். அதுதான் தெரிஞ்சு உச்சரிக்கணும், தெரியாம பண்ணா அது எல்லாருக்கும் தொந்தரவாயிடும். அதனால கிருஷ்ணன் சொல்றாரு, அவனுக்கு தெரிஞ்ச தர்மத்தை வேலையை பண்ணணும், அடுத்த வேலையில மூக்கு நுழையக்கூடாது. ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில, சதர்மா, அவனுக்கு என்ன சதர்மம் இருக்கு அதை பண்ணு, அடுத்தவனுடைய பண்ணி இமிடேட் பண்ணணும்னு நினைக்காத. அதான் விஸ்வாமித்திரர் பண்ணாரு. அவரு ராஜ ரிஷியா இருந்தாரு, அவர் என்ன பிரம்ம ரிஷி அவரும் ட்ரை பண்ணார், வசிஷ்டர் கூட போட்டி போட்டார். அது அவசியம் இல்லையே, அவசியம் இல்லை. அவர் ராஜ ரிஷியா இருந்தே பகவானை திருப்திப்படுத்த முடியும். ஆனா அவர் என்ன நினைச்சாரு, பொறாம வசிஷ்டர் மேல, நானும் பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படி, ரைட்? சோ ஒருத்தருடைய தர்மத்தை இமிடேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இன்னொருத்தருடைய தர்மத்தை நகல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தர்மம் இருக்கோ அதை ஒழுங்கா பண்ண போதும், அது மூலமா பகவானை திருப்திப்படுத்தலாம். அப்ப இந்த சூத்திரன் என்ன பண்ணிருக்கணும், ராஜா என்ன சொல்றாரோ அதை படி இருக்கணும். அதை விட்டுட்டு ராஜாவுடைய பேச்செல்லாம் கேட்காம அவரை கண்டுக்காம இவர் பாட்டுக்கு யாகம் பண்ணாரு, அது தப்பா பண்ணனால அந்த சொசைட்டிக்கே பாதிப்பாயிடுச்சு. அந்த பயிற்சி இல்லாம தப்பா செய்து வேத மந்திரங்களை தவறா பயன்படுத்தினா அந்த ஹோல் கண்ட்ரி, அந்த நாடு முழுவதும் அவருடைய தாக்கம் ஆயிடுச்சு. இப்ப நீ அவனை கொல்லணும், நீ அந்த மாதிரி தவறான காரியம், அவனுடைய சக்திக்கு மேல் பெற்ற செயல், தேவையில்லாத அடுத்த தர்மத்தை இமிடேட் பண்ணனால அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை. சோ ராஜா ஒரு தூய பக்தரா இருக்கிறதுனால, அவர் ஒரு வைஷ்ணவரா இருக்குன்னா அவர் தண்டிக்கிறதுக்கு தயங்குறாரு. சரி, ஓகே, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு கொள்ளதான் வேணுமா அவரை? சரி, ஒரு சூதரன் பக்குவம் இல்லாம முறையற்ற ஒரு நிலையில தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டாரு, அவர் யாகம் பண்ணிருக்க கூடாதுதான், பயிற்சி இல்ல, வேத மந்திரம் சொல்ல தெரியல, தப்பா பண்ணிட்டாரு, அதுக்காக போய் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணுமா? அதை நான் செய்ய மாட்டேன். வேற ஏதாவது உபாயம் இருக்கா, அவரை கொல்லாம இந்த இதை சரி பண்ண முடியுமா? அப்படின்னா நீ என்ன பண்ணணும், இந்த ஏகாதசி விரதம் இருக்கணும். இந்த வரக்கூடிய இந்த தேவசைன ஏகாதசி விரதம் இருந்து பகவானை பிரார்த்தனை செஞ்சு அந்த பரமபுருஷரை வழிபட்டால் தோஷம் எல்லாம் நீங்கிடும். அப்ப ஏகாதசி விரதம் இருக்கிறது எல்லா விதமான தோஷங்களையும் விளக்கக்கூடியது. இப்ப பார்த்தா கலியுகத்துல எல்லாரும் சூத்திரனா தான் இருக்காங்க. ஏன் கலியுகத்துல பிராமணர் சத்திரியர் எல்லாம் இருக்காங்க? கலோ சூத்திர சம்பவா, எல்லாரும் முறையற்ற செய்தா. யாருக்குமே இந்த கலியுகத்துல பெரும்பாலான மக்களுக்கு விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும் என்ன கிடையாது, அவன் தன்னை திருப்திப்படுத்தி நான் இன்பம் அனுபவிக்கணும். இந்த இன்பத்துக்கு, இந்த சுயநலத்துக்கு இடைஞ்சல் வரும்போது அது அப்பாவா அம்மாவா மனைவியா எல்லாம் தூக்கி போட்டுருவான். அப்பாவாவது அம்மாவாவது மனைவியாவது எல்லாரும் தூக்கி போட்டு சூத்ரா மெண்டாலிட்டி. ஸோ அதனால கலியுகத்துல சூத்திரர்கள் அதிகமா இருக்கிறதுனால அவனுக்கு ஒரே வழி பக்தி மார்க்கம் தான், வேற எதுவும் அவங்களால பண்ண முடியாது. ஆக்சுவலி பக்தி மார்க்கம் உயர்ந்தது, ஆனா அதை சைத்தன்யம் அப்படி கருணையால எல்லாருக்கும் ஈஸியா விநியோகம் பண்ணிட்டாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாம ஜபிக்க.
அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவ. எனக்கு தானியம் வேணும், மழை வேணும் அப்படின்னா நான் யாகம் செய்யணும். அந்த யாகம் எல்லாராலும் பண்ண முடியாது. ஒரு காலத்துல பிராமணர் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா கலியுகத்துல சங்கீத் நியஜம் யார் வேணாலும் பண்ணலாம். மகாபுரி கருணையால சங்கீத் நியஜம் யார் வேணாலும் பண்ணலாம். சங்கீத் நியஜம் பண்ணா எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும். நம்ம தெரிந்து செய்த குற்றங்கள், தெரியாது செய்த குற்றங்கள், அனைத்து பாவமும் எரிந்து பசுமாயிடும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே. சங்கீத் நியஜம். அப்போ மாந்தாத ராஜா அந்த ஏகாதசி உபவாசம் இருந்து தன் பிரஜைகள் எல்லாம் பகவான் வழிபட்டு அவர் ரொம்ப அவங்க குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து இந்த விரதம் இருந்ததுனால அவர் என்னாச்சு, திரும்ப ராஜ்யம் பசுமையாயிடுச்சு. மழை பெஞ்சது, தானியங்கள் கிடைச்சது, பசுமையாயிடுச்சு, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி யார் நல்லா ஒருவர் உடலே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இன்னைக்கும் கலியுகத்துல இன்னைக்கும் நமக்கு ஏன் தானியம் கிடைக்குது, காய்கறி கிடைக்குது, பால் கிடைக்குது, பழம் கிடைக்குதுன்னா இன்னைக்கும் பக்தர்கள் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றாங்க. ஹரே கிருஷ்ண இயக்கத்துல கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்க, பக்தி பயிற்சி பண்றாங்க, நாம ஜபம் பண்றாங்க, எப்பவும் பகவான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஏகாதசி விரதம் இருக்காங்க, பாகவதம் படிக்கிறாங்க. அந்த பக்தர்களுக்கு வேண்டிதான் பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. இல்லாட்டி கலியுகத்துல சப்ளை ஸ்டாப் பண்ணிடுவார். கலியுகம் போற போக்குல இதான் கொஞ்சம் வருஷங்கள் பிரபாசனம் ஒரு 10 வருஷம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்பவே திண்டாட்டம் தான். தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, எல்லாத்துலயும் கலப்படம். குடிக்கிற பால்ல, குடிக்கிற தண்ணியில, எல்லாத்துலயும் சுவாசிக்கிற காற்று வரை கலப்படம். எப்படி வாழ முடியும் கலியுகத்துல? இப்ப பக்தர்கள் இருக்கிறதுனாலதான் அங்கங்க நாம சங்கீதம் நடக்குது, நாம ஜபிக்கிறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுக்கு வேண்டி இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு பிரபாசம். ஏன் இப்போ தானியம் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குன்னா பக்தர்களுக்காக வேண்டி பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணணும், இந்த பக்தருடைய எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கணும். அப்ப இன்னும் தேவைக்கு அதிகமா கிடைக்கும். அதனால நம்ம பிரச்சாரம் பண்ணணும். இந்த மாதிரி கலியுகத்துல ஏற்படக்கூடிய பஞ்சம், வறட்சி இதெல்லாம் முறையற்ற நிர்வாகத்தினால அரசாங்கம் இதை செய்யறது இல்லை. அவங்களுக்கு பாகவத அறிவு இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அரசாங்கத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன் முட்டாளாதான் இருக்கு. அவனுக்கு குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? முட்டாளை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. என்ன பண்ணணும், மக்களை எஜுகேட் பண்ணணும், மக்களுக்கு இந்த அறிவு கொடுக்கணும். பாருங்க, ஏகாதசி விரதம் இருந்தா எல்லாருக்கும் நன்மை, நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் நன்மை. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா நமக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே நன்மை. அதெல்லாம் நாம ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப எளிமையானது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சுலபம், ஏகாதசி விரதம் சுலபம், எல்லாம் சுலபம். பக்தி சுலபம், ஆலசிய பக்தி சுலபம். எப்போ பக்தி சுலபம்? சோம்பேறித்தனத்தை விட்டா பக்தி சுலபம். சோம்பேறித்தனத்தை விட்டா பக்தி சுலபம். ஆனா மக்கள் சோம்பேறித்தனத்தை விடுவாங்க, விட மாட்டாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, நான் ஏன் கோயிலுக்கு போகணும், போத்திப்படுத்திக்கலாம் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கும். ரைட்? ஸோ அதனால இங்க ரொம்ப அந்த மகாத்மியும் பாகவதம் ரொம்ப அழகா கோயின்சிடாங்க. அந்த ஒற்றுமை பாருங்க. இதை சொல்றாங்க, தர்மத்தை ஒழுங்கா பண்ணுனா அது விஷ்ணு திருப்திக்காக பண்ண எல்லாம் நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. இல்லாட்டி வேஸ்ட் தான். மனுஷ பிரிவு கிடைச்சி வேஸ்ட் தான். அப்ப யார் மனித பிரிவு கிடைச்சி பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கும் நன்மை, அவங்களால மற்றவங்களுக்கும் நன்மை. இந்த உலகத்துக்கே உண்மையான நலன் விரும்பி, இந்த உலகத்துக்கே உண்மையான நலன் விரும்பி யாருன்னா ஒரு வைஷ்ணவர் தான், ஒரு கிருஷ்ண பக்தர் தான். ஓகே? அதனால நாம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும். இதை எப்படி எளிமையா பண்றது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், ரொம்ப சாதாரண, ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே இல்லைங்க. இந்த மாதிரிலாம் இருந்துக்கலாம். ஏதாவது பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், அன்னைக்கு சத்சங்கத்துல கலந்துக்கலாம், அன்னைக்கு நாம ஜபிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது பண்றது ஒரு பெரிய தபம், கலியுகத்துல பெரிய தபம். அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தபங்களை பண்றது மூலமா எல்லா கலியுகத்துல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. நிறைய பேரை நம்ம ஈடுபடுத்தணும், நம்ம செய்யணும், நம்ம சார்ந்தவங்களும் இதுல செய்யணும். हरे कृष्णा। निरंतर श्रीमद् भागवतम की, श्री साई एकादशी महोत्सव की, प्रभुपाद की।